உள்ளான வஸ்திரம் மனுஷனை கடைபிடிக்கூடாது. நீ ஜெபிக்கிறாய் என்று சொன்னால் யார் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாய்? உங்கள் வீடு என்ன? விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். லூக்கா 20:14-47 வாசிக்கிறோம். மார்க்கு 12:40 அதே தான் வாசிக்கிறோம். இவர்கள் அதிக ஆக்கினை அடைவாங்க. ஜெபிக்கிறவங்க சில வீடுகளுக்கு நம்ம போகக்கூடாது. சில வீடுகள் என்றால் என்ன? வேசியனோட வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த வேசி என்று சொன்னால் என்ன? வேசித்தனம் செய்கிறவள் என்றால் யாக்கோபு 4:4 வேதத்தில் வாசிக்கிறோம். உலக ஸ்நேகிதன் தேவனுக்கு விரோதம் பகை. உலகத்துக்கு ஸ்நேகிதனாக இருக்கிறான், தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கான். தேவனுக்கு ஸ்நேகிதனாக இருக்கும், உலகத்துக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். இதுக்கு முன்னாலே இந்த வசனுக்கு மேலே என்ன போடப்பட்டிருக்கிறது? விபச்சாரரே விபச்சாரிகளே என்று ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட உலக ஸ்நேகிதம் கொண்டவர்களுடைய வீட்டுக்கு போகிறதும் ஒன்று தான், தேவனுக்கு பகைஞ்சனாகிறதும் ஒன்று தான். அதுதான் வேதம் திட்டம் தெளிவாக போகிறது. விதவைகளுடைய வீட்டுக்கு போகிறதே பட்சிப்பதற்கு தான். பட்சிக்கிறது என்ன? அந்த விதவைக்கு தேவை, உலக பிரகாரம் தேவை இருக்கும். பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் இல்லை. வறுமையில் இருக்கிற விதவை மட்டும் இல்லை, வளத்தில் இருக்கிற விதவைக்கும் சொல்கிறேன், ஒரு துணை தேவை. அந்த துணைக்கு இவர்கள் வினையாய் போய் நிற்கிறாங்க. இவர்களை மிஞ்சி எதுவும் பண்ண முடியாது. இவர்களை மிஞ்சி எதுவும் பண்ண முடியாது. இல்லை கொஞ்சம் மகிழ்ந்தால் வராததெல்லாம் வரும், கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். அதில் இவர்களுக்கு அது ஒரு பலவீனம், அவர்களுக்கு இவர்கள் ஒரு பலவீனமாக போயிட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட வீடுகளுக்குள்ளே போகிறவர்கள் அதிக ஆக்கினைக்குள் அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஜெபிக்கிறவர்களை பார்த்து மத்தேயு 6:6 சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணுகிற போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சில பேர் வீட்டை விட்டுருவாங்க, தன் சொந்த வீட்டை விட்டுருவாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, கண்ட இடத்துக்கு போவாங்க. போகக்கூடாத இடத்துக்கு போகிறது. ஆமாம், போகக்கூடாத இடத்துக்கு போகிறது. தேவன் விலக்கின காரியம் பழைய ஏற்பாட்டாய் ஏதேன் தோட்டத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை தேவன் காரியங்களை விலக்கி வைத்து கொண்டே வருகிறார் மனுஷனுக்கு. அந்த கனியை புசிக்க வேணான்னு சொல்கிறார். அப்புறம் புதிய யாத்திராம் புஸ்தகத்தில் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். எதையோ செய்ய வேண்டாம் என்று ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் வந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? புதிய ஏற்பாட்டிலும் வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? எதை செய்யக்கூடாது என்று முதல்ல அறிந்து கொண்டு தான் செய்ய வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டும்.